நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாமா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. உற்சாகமாக நீங்கள் படிக்கிறீங்கிறது நல்லா தெரியறது. எல்லோரும் முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்களே. இப்போது நோட் புக்கில் எழுதி பார்த்துருக்கீங்களா? எத்தனை எழுத்து கற்றுக்கிட்டோம்? 8 எழுத்து கற்றுனாச்சு. ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாமா? அ ஆ இ ஈ உ ஊ ஏ சொல்லக்கூடாது, ஏ ஐ ஆச்சா. அப்புறம் ஓ ஓ அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? இப்போது ஓ அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஓ அப்படிங்கிற குறில் எழுத்தானது சம்ஸ்கிருதத்தில் இல்லை, தமிழில் இருக்கு. அதனால் அடுத்த எழுத்து ஓ கற்றுக்கணும். அதை எப்படி எழுதணும்? உச்சரிப்பு தமிழ் மாதிரியே தான், ஓ தான். அதை எப்படி கற்றுக்கணும்? எழுதுறது எப்படி அப்படின்னால், ஆக்கு அடுத்தது என்ன எழுதணும்? நெடில் எழுத்து ஆ எழுதணும் இல்லையா? முதல்ல அதை போடுங்க. ஆ எழுதினோம், பக்கத்தில் ஒரு டீயை சேர்த்துட்டோம், ஆ ஆச்சா. இதுக்கு மேலே இப்போ ஏக்கு மேலே என்ன போட்டோம்? ஐ எழுதுறதுக்கு ஒரு கொம்பு போட்டோம் இல்லையா? இப்போ இந்த ஆக்கு மேலே ஒரு கொம்பு போடுங்க. போட்டாச்சா? இதுதான் ஓ. ஓ எழுதுறதுக்கு 2 ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஆ எழுதணும். அடுத்தது அதுக்கு மேலே ஒரு கொம்பு போட்டால் இதுதான் ஓ. சம்ஸ்கிருதத்தில் குறில் எழுத்து ஓ கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நெடில் எழுத்தான ஓ எப்படி போடணுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்தை எழுதினோம், தீர்க்காட்சரத்தை எழுதினோம், அதுக்கு மேலே ஒரு கொம்பு போட்டோம். ஒரு கொம்பு போட்டாச்சா? இதுதான் என்ன? ஓ. எல்லாருக்கும் ஓ போட தெரிஞ்சதா? போட்டாச்சா? ரைட். 9 எழுத்து தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன? ஔ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஆ எழுதுன மாதிரி இருந்தாலும் முன்னாடி ஆ இல்லையா? ஐ எழுதுறதுக்கு என்ன பண்ணோம்? முதல்ல ஏ எழுதி அடுத்தது மேலே ஒரு கொம்பு போட்டு பண்ணோம். இப்போது ஔ எழுதின மாதிரி தான் என்ன பண்ணணும்? ஓ போடணும். ஆ எழுதினமா, மேலே ஒரு கொம்பு போட்டாச்சா? இப்போ இதை ஔ ஆக்குறது எப்படி அப்படின்னால், ஒரு கொம்பு பக்கத்தில் இன்னொரு கொம்பு போட்டுருங்க. ரெட்டக்கொம்பு. தமிழில் ரெட்டக்கொம்புன்னா வேறு இல்லையா? இதில் 2 வாட்டி கொம்பு போட்டால் ரெட்டக்கொம்பு. ஒரு கொம்பு போட்டால் அது பக்கத்துலேயே இன்னொரு கொம்பு போட்டோம். இதுதான் ஔ. ஆ எழுதினோம், மேலே ஒரு கொம்பு போட்டால் ஓன்னு ஆகும், இன்னொரு கொம்பும் சேர்த்துட்டோன்னா ஔ அப்படின்னு ஆகிடும். இதுதான் ஔ. ஔ எழுதுறதுக்கு 2 ஸ்டெப். முதல் ஸ்டெப் ஓ, 2வது ஸ்டெப் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கொம்பை சேர்க்கணும். 10 எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாமா? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ ஔ. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2. தமிழில் இருக்கக்கூடிய குறில் எழுத்து ஏயும் குறில் எழுத்து ஓவும் சம்ஸ்கிருதத்தில் இல்லை. அதை ஞாபகம் வச்சுப்போம். உயிரெழுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். சுலபமாக இருக்கா? அடுத்தது என்ன? உயிரெழுத்து முடித்த உடனே தமிழில் என்ன பண்ணுவாங்க? 3 புள்ளி வச்சு ஒரு எழுத்து எழுதுவாங்க. அதுக்கு என்ன எழுத்து பேர்? நம்ம அதை ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கேடயம்னு ஒரு ஆயுதம் இருக்குது, அதில் அதே மாதிரி இருக்குங்கிறதுனால அது ஆயுத எழுத்து அப்படி. ஆனால் அதற்கு முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்ரித எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ரிதம் அப்படின்னு சொன்னால் தனியாக அதை உச்சரிக்க முடியாது, வேறு ஒரு எழுத்தோடு சேர்த்து தான் அதை உச்சரிக்க முடியும். தனியாக அதை போட்டால் உச்சரிக்க முடியாது. அகுது அப்படிம்போம். ஆ போட்டு அந்த ஆயுத எழுத்தை போட்டு பண்ணும். அதனால் ஆஸ்ரிதம் அப்படின்னு சொன்னால் அது அண்டி இருப்பது, மற்றொரு துணையோடு வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆனால் தனியாக அது வராது, இன்னொரு எழுத்தோடு வரும் அப்படிங்கிறது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கா ஆயுத எழுத்து?
இருக்குது, ஆனால் இருக்கிற மாதிரி இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, மேலே ஒரு புள்ளி இருக்குது, கீழே 2 புள்ளி இருக்குது இல்லையா. தமிழில் எழுதும்பொழுது இதை கொஞ்சம் கட் பண்ணுவோம். மேலே இருக்கக்கூடிய தனியாக எடுத்துருவோம், கீழே 2 புள்ளியை தனியாக எடுத்துருவோம். இது இந்த ஒரே ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு உச்சரிப்பு வரும். 2 புள்ளியாக இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் பொசிஷன் மாற்றணும், அதுக்கு இன்னொரு உச்சரிப்பு வரும். இந்த 2 உச்சரிப்பு வரக்கூடியது இருக்குது. இது உயிரெழுத்தோடு தான் வரும். அனுஸ்வாரஹா விசர்கஹா அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. அதை உச்சரிப்போடு எழுதி பழகுவோம். இப்போ எல்லாருக்கும் இந்த ஆலேந்து அவு வரைக்கும் எழுத தெரியும், 10 எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அனுஸ்வாரம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ ஆ எழுதுவோம். ஆ எழுதியாச்சா, இந்த ஆக்கு மேலே அந்த புள்ளியை வைப்போம். இந்த ஆயுத எழுத்துன்னு சொல்லுமே, ஆசிரித எழுத்து, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த ஒரு புள்ளியை அங்கே வச்சிடும். இப்போது எழுதிட்டோம், புள்ளி வச்சுட்டோம். அதுக்கு ஒரு உச்சரிப்பு என்ன அப்படின்னா, அந்த புள்ளியினுடைய உச்சரிப்பு இம். ஆ இம். ஆ எழுதினா மேலே அந்த புள்ளியை வச்சோம். அப்போது எப்படி சொல்லணும், அதை ஆ சொல்லி அந்த புள்ளிக்கான உச்சரிப்பு இம். அம். ஆ இம் அம். உயிரெழுத்து, அதுக்கு மேலே அந்த புள்ளி வச்சோம். அந்த புள்ளிக்கு பேர் அனுஸ்வாரா. தமிழில் சொல்லும்பொழுது அனுஸ்வாரம்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது அனுஸ்வாரா அப்படின்னு சொல்லணும். ஏன் இதுக்கு பேர் அனுஸ்வாரகன்னு பேர் வச்சாங்க? இப்போ ஆயுத எழுத்துன்னு சொல்கிறதுக்கு என்னத்தினால, அதனுடைய ஷேப் வச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இங்கே சம்ஸ்கிருதத்தில் அனுஸ்வாரஹா அப்படின்னா ஸ்வர அக்ஷரம்னு சொன்னோமா, அப்படின்னா அர்த்தம் உயிரெழுத்துன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அணு அப்படிங்கிறத முன்னொட்ட போட்டிங்கன்னா தொடரக்கூடியதுன்னு அர்த்தம். ஸ்வரத்தை தொடர்ந்து வரக்கூடியது அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் அனுஸ்வாரகான்னு பேர். அதனால் ஸ்வராட்சரம் உயிரெழுத்தினுடைய ஒலியை ஒலித்து விட்டு அடுத்தது இதை உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுனால இது பேர் அனுஸ்வாரகான்னு பேர். அதனால் ஆவை சொல்லி அந்த மேலே நம்ம புள்ளி வச்சோமே, அதை இம்னு சொல்லணும். அ இம் அம். சில சம்ஸ்கிருத புஸ்தகத்திலலாம் அம் ஒண்டி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒண்டி தான் வருமானு இல்லை, எல்லா உயிரெழுத்துக்களோடும் அனுஸ்வாரத்தை சேர்க்க முடியும், அனுஸ்வாரத்தோடு வரும். அப்போது என்ன பண்ணணும், மேலே ஒரு புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஆ எழுதினா மேலே புள்ளி வச்சோம். எப்படி படிக்கணும், அ இம் அம். ஆ மேலே புள்ளி வைங்க, ஆம். இ மேலே புள்ளி வச்சா இம், தீர்க்காட்சரம் ஈ. இப்போ அந்த காலத்திலேயே நம்ம எழுதும்பொழுது அனாவசியமாக இடம் கொடுக்கக்கூடாது, எவ்வளோ வேணுமோ தெளிவாகவும் எழுதணும். அதுக்காக சில குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கலாம், பெருசாக எழுதும், மேலே இருக்கும், அடுத்த எழுத்து கீழே எழுதுறதுக்கு ரொம்ப கேப் இருக்கும். அப்போது வேஸ்டேஜ் நிறையா இருக்கும் இல்லையா. எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனுடைய எவ்வளவு தூரம் அதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தணும். ஸ்பேஸ் எக்கானமி, எவ்வளவு இடத்த நம்ம சிக்கனப்படுத்த முடியுமோ படுத்தணும் அப்படின்னு அந்த காலத்திலே யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால என்ன பண்ணணும், இப்போது ஈ இருக்கு இல்லையா, தீர்க்காட்சரம் ஈ. அப்போ என்ன எப்படி எழுதினோம், டி போட்டோம், எஸ் போட்டோம், வால் போட்டோம், அதுக்கு மேலே சி போட்டோம் இல்லையா. இப்போ சிக்கு மேலே புள்ளி, மற்றதுக்கெல்லாம் மேலே புள்ளி வச்சுட்டோம். இப்போ சிக்கு மேலே புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த சி கேப் இருக்கா, கேப்பில் புள்ளி வச்சுருங்க, இடத்த நம்ம சேவ் பண்ணிட்டோமா. அதனால் ஈ போட்டு புள்ளி, அந்த சியில் உள்ள ஒரு புள்ளி வச்சா அதுதான் அனுஸ்வாரம். இப்போ ஈம் அப்படின்னு ஆகிடும். அம் ஆம், இம் ஈம், ஊக்கு மேலே புள்ளி உம், அடுத்தது ஊம், அடுத்தது ஏ ஏம். ஐ அப்படி வரும்பொழுது அந்த ஒத்த கொம்பு போட்டோமா, அந்த ஒத்த கொம்புக்கு பக்கத்தில் புள்ளி வச்சுடுங்க, வச்சாச்சா, இதுதான் ஐம். அடுத்தது ஓ, அதே மாதிரி தான் ஓ எழுதினோம், அந்த கொம்பு ஒத்த கொம்புக்கு பக்கத்தில் புள்ளி வச்சோம், ஓம் ஆச்சு. அவும், அவுக்கு ஆ எழுதினோம், ரெண்டு கொம்பு போட்டோம், அந்த 2 கொம்புக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சிடணும், வச்சா அவும். இப்போது ஸ்வராட்சரம், இந்த ஸ்வராட்சரத்தோட
அனுஸ்வாரம்னு சொல்லக்கூடிய உச்சரிப்பையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஒரு வாட்டி எழுதுறது ரொம்ப சுலபம், தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அதை ஒரு வாட்டி உச்சரித்து பார்க்கலாம். அம், ஆம், இம், ஈம், உம், ஊம், ஏம், ஐம், ஓம், ஔம். இப்போது ஆயுத எழுத்துன்னு சொல்லக்கூடியதில் ஆசிரியத்த எழுத்த அந்த 3 புள்ளிகள் இருக்குது. அதில் ஒரு புள்ளியை நம்ம இது மாதிரி அனுஸ்வாரமாக பயன்படுத்தியிருக்கிறோம். புரிஞ்சுதா? அடுத்த 2 புள்ளி இருக்கே, அது விசர்கான்னு பேர். இதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். விசர்க்கத்தை, இந்த 2 புள்ளி இருக்கு இல்லையா, அதை எப்படி சம்ஸ்கிருதத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நேயர்களே, தொடர்ந்து உற்சாகத்தோடு எழுதியும் சொல்லியும் பழகுங்கள். நமஸ்தே.